கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நான் உங்கள் கேபிஎல் சென்டர் இன்னைக்கு இன்றைய பங்கு சந்தை செய்திகளை விரைவாக பார்ப்போம். சென்செக்ஸ் இன்னைக்கு முடிவடைந்த நிலையில் 71,139.90 நிப்டி 50 21,522.10 நிப்டி பேங்க் 45,367.75 இன்னைக்கு முடிவடைஞ்சு. ஸ்டாக்ஸ் என்எஸ்சி ட்ரேடர்ல 2641, அட்வான்சஸ் 1275, டிக்ளைன்ஸ் 1267, அன்சேஞ்சு ஒரு 99, அப்பர் சர்க்கியூட்ல ஒரு 150, லோவர் சர்க்கியூட்ல ஒரு 40, 52 வார உச்சத்துல ஒரு 282, 52 வார லோல ஒரு 11 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் முடிவடைந்த நிலையில கேப்சர் ஆச்சு. செக்டர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மோஸ்ட் செக்டர்ல இன்னைக்கு குறைவாக தான் முடிவடைஞ்சு. நிப்டி பிஎஸ்யூ பேங்க், நிப்டி மீடியா, நிப்டி ரியாலிட்டி, நிப்டி மெட்டல் அட்வான்ஸ்ல இருந்துச்சு இன்னைக்கு. நிப்டி பேங்க், நிப்டி ஆட்டோ, நிப்டி ஐடி, நிப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிப்டி ஃபினான்சியல் சர்வீசஸ், நிப்டி ஃபார்மா, நிப்டி எஃப்எம்சிஜி, நிப்டி எனர்ஜி இன்னைக்கு டிக்ளைன்ல தான் இருந்துச்சு. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பார்ட் டைம் சேர்மனா ஹருண் ரஷித் கானை நியமிக்கிறாங்க. என்ஹெச்பிசியின் 80.2 லட்சம் பங்குகள் இன்னைக்கு மல்டிபிள் ட்ரேட்ல இன்னைக்கு விற்பனை ஆயிடுச்சு. பஜாஜ் ஃபைனான்ஸோட பங்குகள் இன்னைக்கு ஒரு 5% குறைஞ்சிருக்கு. மண்டே அவங்க ரிப்போர்ட் பண்ணதுல ப்ராஃபிட் 3,177 கோடிகளாகவும் உள்ளது. ஒரு 36 அனலிசிஸ் இந்த கம்பெனியை ட்ராக் பண்றதுல 28 பேர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் ஹோல்டும், ஒரு 5 பேர் இந்த பங்குகள் விற்பனை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா ஓரல் புரோஸ்டேட் கேன்சருக்கான ஒரு ட்ரக்கை அறிமுகம் செய்கிறாங்க இந்தியாவில். அந்த ட்ரக்கின் பேர் ரக்சிகோ அதன் பேர். டிஷ் டிவியின் 11.1 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிடுச்சு. லார்சன் அண்ட் டர்போ ஒரு 10,000 to 15,000 கோடி இன்னைக்கு ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா துபாய் சோலார் போட்டோவோல்டிக் பிளான்ட்லேருந்து கிடைச்சிருக்கு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் ரெனியூபிள் ஜெனரேஷன் பிளான்ட், அந்த இதில் புது பிளான்ட் எல்லாம் செய்கிறதுக்காக யூஏஇலேருந்து அவங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. சக்தி பம்ப்ஸோட பங்குகள் இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை கிடைச்சிருக்கு. மத்திய பிரதேஷ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களுக்கு ஒரு 46 ஏக்கர் லேண்ட் அந்த கம்பெனிக்காக வழங்கியிருக்காங்க. ஸ்பைசெட் நிறுவனத்தின் பங்குகள் ஒரு 5% அதிகரிச்சிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த இன்சால்வென்சி பெட்டிஷன் ஃபைல்டு கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. யார் அது போட்டிருக்காங்கன்னா வில்லிங்டன் ட்ரஸ்ட் எஸ்பி சர்வீசஸ் போட்ட அந்த இது பெட்டிஷன் கேஸ் ஆனது டிஸ்மிஸ் திங்கட்கிழமை ஆனதையொட்டி ஸ்பைசெட்டின் பங்குகள் பார்த்தீங்கன்னா 5% நியர்லி உயர்ந்துருச்சு. சுஸ்லான் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 642 மெகாவாட்டுக்கான ப்ராஜெக்ட் ஃப்ரம் இவ்ரான் அவங்கள்ட்டேருந்து. அது மட்டும் இல்லாமல் ஒரு 214 விண்ட் டர்பைன்ஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டரும் கிடைச்சிருக்கு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டோட பங்குகள் இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. Q3 ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 53% அதிகரிச்சிருக்கு. முத்தூட் ஃபைனான்ஸின் பங்குகள் ஒரு 14% இன்னைக்கு உயர்ந்திருக்கு. டியூஸ்டே இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பங்குகள் நல்ல ஒரு வளர்ச்சியில் காணப்பட்டது. கம்பெனி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 119.4% ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில் ஜம்ப் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 124.6 கோடிகளாக மண்டே இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. மேரிக்கோட பங்குகள் ஒரு உயர்ந்திருக்கு. இன்னைக்கு ப்ராஃபிட் அவங்களோட நிறுவனத்துக்கு ஒரு 16% அதிகரிச்சிருக்கு. ஒரு 52 அனலிசிஸ் ட்ராக் பண்ணதில் 32 பேர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 14 பேர் ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6 பேர் இந்த பங்குகளை விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்வர்தனா மதர்சனோட 12 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. 116.75 பைசா அப்படிங்கிற விலையில. ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் பிவிஆர் இனாக்ஸில் இருக்கிற 3.17%லேருந்து 5.19% இருந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேக்ஸை 3.17% குறைக்கிறாங்க. என்டிபிசி ஓட கிரீன் அவங்க பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அரசோட ஒரு 80,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. வீனஸ் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் லிமிடெடோட பங்குகள் ஒரு 9% இன்னைக்கு அதிகரித்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. ஒரு 6 அனலிசிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆர்கிட் ஃபார்மாவோட பங்குகள் இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்ல தொட்டிருக்கு ஒரு 20%. எக்ஸ்பிளிஃப் அப்படிங்கிற ட்ரக்கு
அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மெடிசின் ஏஜென்சியில் அப்ரூவல் கிடைச்சிருக்கிறதுனால இந்த எக்ஸ்பிளிஃப் அப்படிங்கிற மருந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், நிமோனியா, பாக்டீரியா இந்த கிருமி தொற்றுனால உள்ளதுக்கான இந்த மருந்து. ஒரு 3 அலைன்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. செர்வோட்டெக் வந்து ஒரு 120 கோடிக்கான ஆர்டர் வந்து பிபிசிஎல்லேருந்து கிடைச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை இன்ஸ்டால் 1800 டிசி ஃபாஸ்ட் இவி சார்ஜஸ் வந்து நிறுவுவதற்காக. கேபி ஐடி டெக்கோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து ரெவென்யூ வந்து 4.81% உயர்ந்து 1257 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 10.9% அதிகரித்து 156.8 கோடிகளாகவும் உள்ளது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 14.7 லட்சம் பங்குகள் ஒரு 50 ரூபா 5 பைசா என்ற விலையில விற்பனையாயிருக்கு. பஜாஜ் ஃபின்சரோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் 21.1% அதிகரித்து 2157.7 கோடிகளாக உள்ளது. நெட் இன்கம் வந்து ஒரு 33.5% குரோ ஆயிருக்கு, 29,038.4 கோடிகளாக உள்ளது. சிம்பனி நெட் ப்ராஃபிட் வந்து 5.1% அதிகரித்து 41 கோடிகளாகவும், ரெவென்யூ 10.8% குறைஞ்சு 247 கோடிகளாகவும் இருக்கு. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்டா அவர் 2 ரூபா ஒரு பங்குக்கு வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் 28.1% அதிகரித்து 217.6 கோடிகளாகவும், ரெவென்யூ 1.9% அதிகரித்து 4013.2 கோடியாக உள்ளது. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா ரெவென்யூ 19.99% அதிகரித்து 1037.7 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 54.1 கோடிகளாகவும் உள்ளது. கீஸ்டோன் ரியல்டர்ஸோட ரெவென்யூ 520.7 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 29.9 கோடிகளாகவும் இருக்கு. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1500 கோடி ரூபா மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ரைஸ் பண்ணலான்றதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்தியன் மெட்டல்ஸோட ரெவென்யூ வந்து 9.9% அதிகரித்து 685.3 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 108.9 கோடிகளாகவும் உள்ளது. சுப்ரோஸின் ரெவென்யூ வந்து 11.9% அதிகரித்து 732.5 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 26.9 கோடிகளாகவும் உள்ளது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இன்னைக்கு ஏற்றத்துடனே காணப்பட்டது. ஈரோ ஸ்டாக்ஸ் 50 4650, FTSE 100 7654, CAC 40 7654, டாக்ஸ் 16959, ஐபெக்ஸ் 35 வந்து 9908. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ரெவென்யூ வந்து 14.71% அதிகரித்து 1218.73 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் வந்து 16.26% அதிகரித்து 82.64 கோடிகளாகவும் உள்ளது. சாந்தி கியர்ஸோட ரெவென்யூ 9.41% உயர்ந்து 125.5 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு 17.4 கோடிகளாக. ஜில்லட் இந்தியா வந்து ரெவென்யூ 639.5 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 103.9 கோடிகள். அதானி டோட்டல் கேஸ் வந்து ரெவென்யூ 1156.1 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 176.64 கோடிகள். இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு எதிராக 83.11 ரூபா இன்னைக்கு முடிவடைந்திருக்கிறது. கோரமண்டல் இன்டர்நேஷனல் ரெவென்யூ 5464.2 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 228.16 கோடிகள். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 847 கோடிக்கான ஆர்டர் இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. அவங்க வந்து சைனப் வந்து ஏரோட பண்ணியிருக்காங்கன்னா 665.8 கோடி வந்து சிபிஐசி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட. அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிக்காக. இது மட்டும் இல்லாமல் ஒரு 182 கோடிக்கான அடிஷனல் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது எதுக்குன்னா ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக. ஷியாம் மெட்டாலிக்ஸோட ரெவென்யூ 3315.3 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 125.8 கோடிகளாக உள்ளது. ஐபிஓ நாளை வெளியிடும் நிறுவனம் கேப்ரியல் பெட் ஸ்டாப்ஸ் லிமிடெட் நாளைக்கு வந்து ஐபிஓ வெளியிடுறாங்க. டிவிடெண்ட் நாளைக்கு வழங்குற நிறுவனம் இன்ட்ரீம் டிவிடெண்ட் மெட்ரோ பிரான்ச் லிமிடெட் 2.75 ரூபா ஒரு பங்குக்கு, பூனாவாலா ஃபின்கார்ப் லிமிடெட் 2 ரூபா ஒரு பங்குக்கு. மார்க்கெட்டு பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 4739 பங்குல 1899 டிக்ளைன், 801 அன்சேஞ்சு, 2039 அட்வான்ஸ்ல இன்னைக்கு இருந்துச்சு. மார்க்கெட் மூடு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபியர் கண்டிஷனுக்கு வந்திருக்கு. அதாவது ஸ்டாக்ஸ் யாரெல்லாம் என்ட்ரி பர்ச்சேஸ் பண்ணுங்கிறவங்களுக்கு ஒரு ஒரு என்ட்ரி பாயிண்டாக இது இருக்கும். டாப் கைனர்ஸ் பிபிசிஎல், டாடா மோட்டார்ஸ், கிராசிம், ஈச்சர் மோட்டார்ஸ், அதானி என்டர்பிரைஸ், எஸ்பிஐ அல்ல, டெக் மஹிந்திரா, ஹிண்டல்கோ, பஜாஜ் ஆட்டோ, பவர் கிரிட் கார்ப், ஐசிஐசிஐ பேங்க், ஜேசிஎஸ்டபிள்யூ ஸ்டீல், கோட்டக் மஹிந்திரா.
Top losers: Bajaj Finance, Titan Company, Ultratech Cement, Bajaj Finserv, NTPC, Reliance, ITC, Coal India, Sun Pharma, Larsen, LTI, Mindtree. 52-week high: 21st Sun Management, 3A Infotech, AB Cutspin, Aben Offshore, ACC, Action Const, Advani Hotels, AFL, Agni Green, Ajmera Realty, Alpak Geo, Amara Raja, Ambuja Cements. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் இந்த வீடியோவில் எது சேர்க்க வேண்டியது இருக்கோ, எதுவும் புதுசாக ஆட் பண்ணி நியூஸாக கொடுக்கணுன்னாலும் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போது நமது வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் நமது டெலிகிராம் சேனலான t.me/kpils என்ற கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட் செய்திகள் வந்து எவ்ரிடே மார்னிங் வந்து நாங்கள் அங்கே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜீரோதா அப்ஸ்டா அக்கௌண்ட் புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாராளமாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கூடவே உங்களுக்கு ஏதோ அதில் டவுட்ஸ் இருந்தாலும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவோம். மற்றும் இந்த சேனலில் 400க்கும் மேலே வீடியோ இருக்குது. நிறைய பேர் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் இதை நிறைய பேர் பார்த்து என்னை போல் இதில் பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். நாளைக்கு பங்கு சந்தை செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.